இயேசுவே ஏன் இந்த பாடுகள், இயேசுவே ஏன் இந்த காயங்கள், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. இன்பத்தமிழ் வானொலியின் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கம். இன்று நாம் திருப்பாடுகளின் வெள்ளிக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறு யாரிடமும் இல்லை என்று சொன்னவர் தன் உயிரை கொடுத்து உண்மை அன்பை உலகிற்கு அடையாளம் காட்டிய நாள் இன்று. சிலுவை என்னும் பலிபீடத்தின் மேல் நமக்காய் தன்னையே பலிப்பொருளாய் இறை தந்தைக்கு அர்ப்பணித்த அர்ப்பண நாள் இன்று. ஒரு மரத்தின் வழியாய் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவு அறுபட்டது. அதே மரத்தில் மரித்ததின் வழியாய் முறிந்த உறவுக்கு மீண்டும் உரு கொடுக்கப்பட்ட நாள் இன்று. தந்தையின் விருப்பத்தை தட்டாமல் நிறைவேற்றிவிட்டு தந்தையிடம் தம் ஆவியை ஒப்படைத்த ஒப்பற்ற நாள் இன்று. நமக்காய் மரித்தவருக்காய் நாம் மாரடித்து அழுவதால் பயனில்லை. மாறாக மனம் மாறுவோம், மாற்றத்தை நம் செயலில் காட்டுவோம். இன்று உங்கள் அனைவரையும் இயேசுவின் பாடுகளை எம்மோடு இணைந்து தியானிக்க அன்போடு வேண்டுகிறோம். என்னோடு இணைந்து இயேசுவின் பாடுகளின் பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருப்பவர் அன்பு சகோதரர் எட்வர்ட் அருள்நேசன். பக்தியோடு பங்கேற்று இறைவனின் அளவற்ற அன்பினை சுவைத்திடுவோம் வாருங்கள். கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், கடந்து வந்த பாதையிலே கர்த்தரின் காலடிகள், நடந்து வந்த பாதையிலே நாதனின் காவியங்கள், தலையிலே முள்முடிகள், கைகளிலே ஆணிகள், முகத்தினிலே கையறைகள், முதுகினிலே கசையடிகள், என்னாலே தானே ஐயா உமக்கு இந்த சிலுவை மரணம், எதற்காக என்று கேட்டேன், உனக்காக என்று சொன்னாய். உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, உமது உயிர் பிரிகின்றது, மனித குலம் அழுகின்றது, மனித குலம் அழுகின்றது. முள்முடிகள் எதற்காக, முகத்துதிகள் எதற்காக, கசையடிகள் எதற்காக, வசைமொழிகள் எதற்காக, என்ன கேள்வி கேட்டும் மௌனம் தானும் மொழியா, என்னோடு பேச வேண்டும்
எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே நண்பா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே நண்பா எனது இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. எனது உயிர் பிரிந்தாலும் உறவு மட்டும் பிரியாது. நம் உறவு பிரியாது. காயங்கள் எதற்காக? கண்ணீரும் எதற்காக? பாரங்கள் எதற்காக? பாடுகளும் எதற்காக? என்ன கேள்வி கேட்டும் மௌனம்தானும் மொழியா? என்னோடு பேச வேண்டும். எதற்கு இந்த சிலுவை பயணம்? உனக்காகத்தானே மனிதா எனது இந்த சிலுவை பயணம். உன்னாலே தானே மனிதா எனக்கு இந்த சிலுவை மரணம். எனது உயிர் பிரிந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். எனது உயிர் பிரிந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். இயேசுவின் கல்வாரி பயணத்தின் பாதப்பதிவுகள். இயேசுவின் சிலுவை பாதை ஒரு போராட்டப் பாதை. இது சமூக மாற்றத்திற்கான புதிய பாதை. இது என்றோ எங்கோ நடந்து முடிந்த வரலாற்று நிகழ்வல்ல, நம்மவரின் வாழ்வில் அன்றாடம் நடக்கும் வாழ்க்கைப் பாதை. இயேசுவின் இச்சிலுவை பாதையில் பங்கேற்க வந்திருக்கும் நாம் ஓரம் நின்று நிகழ்வதைக் கண்டு சிறிதும் மாற்றமில்லாமல் வந்த வழி செல்பவர்களாக இருந்திடாமல், இயேசுவோடு உடன் நடந்து வாழ்க்கையில் மாற்றம் காணும் இயேசுவின் அன்புச் சீடராக இப்பாதப்பதிவுகளில் பங்கேற்று பயனடைவோம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் முதல் நிலை. இயேசு வார்த்தைகளால் வதைக்கப்படுகின்றார். வெளி வேடமாக பேசுகின்றவர்களை விட்டுவிட்டு வெளிப்படையாக பேசிய இயேசுவின் மேல் விசாரணை வைக்கின்றார்கள். கட்டுக்களை அவிழ்த்து போகவிடுங்கள் என்று மொழிந்து எல்லாவிதமான அடிமைத்தனங்களின் கட்டுக்களையும் அவிழ்க்க வந்த அவரது கரங்களையே கட்டி வைக்கின்றார்கள். குற்றமில்லாத இயேசுவை வார்த்தை ஆணிகளால் வதைக்கின்றார்கள். அவனை சிலுவையில் அறையும் என்று உரக்க கத்திய யூதர்களின்
மதக்குருக்களின் குரல் கேட்டு இயேசுவை சிலுவைக்கு கையளிக்கின்றான் பிலாத்து. இயேசு பேசுகிறார். என்னுடைய ஆதங்கம் எல்லாம் உங்கள் அநியாய தீர்ப்புகள் என்னோடு முடிந்து போகட்டும் என்பதே. கூர்மையான உங்கள் வார்த்தை ஆயுதங்களால் எத்தனை இதயங்கள் கிழிந்து போயிருக்கின்றன. தவறான உங்களது வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. சுய லாபங்களுக்காக அடுத்தவர்களை குற்றவாளிகளாக்கி பிலாத்துவாக நடந்து கொண்ட வேளைகளை நினைத்து பாருங்கள். இனியேனும் திராவகம் பூசிய வார்த்தைகளை தவிர்த்து கனிவான வார்த்தைகளால் கலங்கிய உள்ளங்களை தேற்றுங்கள். மன்றாட்டு. அன்பான இயேசுவே, எங்களுடைய சுயநலங்களுக்காக அடுத்தவர்களை வதைக்கின்ற மனநிலையை எங்களிடமிருந்து நீக்கி அருளும். உம்மை போன்று உறவை வளர்க்கவும் வாழ்வை வளமாக்கும் வார்த்தைகளை பேசவும் எங்களுக்கு வரம் தாரும். தாழா சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாழா துயரால் துடிக்க வைத்தார். தாழா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 2ஆம் நிலை. இயேசுவின் மீது சிலுவை சுமத்துகிறார்கள். சாதனை செய்தவர்களுக்கு சரித்திரத்தில் இடம் உண்டு. சன்மானமாக சில பரிசுகளும் கிடைப்பதுண்டு. ஆனால் சென்ற இடமெல்லாம் நல்லதே சொல்லி வாழ்க்கை முழுவதும் நன்மையே செய்த இயேசுவுக்கு வேதனையைத் தவிர வேறெதுவும் கிடைக்கவில்லை விருதாக. கைமாறு கருதாமல் பணியில் தன்னை முழுவதும் கரைத்து கொண்டதற்கு பரிசாக காரி உமிழ்ந்து எட்டி உதைத்து சாட்டையால் அடித்து முள்முடி சூட்டி பாரச் சிலுவையை இயேசுவின் தோள்களில் சுமத்துகிறார்கள். இயேசு பேசுகிறார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று மொழிந்த நான் இன்று உங்கள் முன்னோடியாக சிலுவை சுமக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் குடும்ப பொறுப்புகளை, ஆற்ற வேண்டிய கடமைகளை சிலுவைகளாக எண்ணி உதறித் தள்ளுகின்ற உதவாத மனநிலை கொண்டிருக்கிறீர்கள்? வயது முதிர்ந்த பெற்றோர்களை இடத்தை அடைக்கும் குப்பைகளாக எண்ணி அப்புறப்படுத்தும் பொறுப்பற்ற மனநிலை கொண்டிருக்கிறீர்கள். சுமப்பவர்களுக்கு சுகமளிக்கும் சுமைதாங்கி தேவன் நான். உங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழுங்கள். மன்றாட்டு. எங்களுக்காக சிலுவையின் பாரம் சுமந்த இறைவா, பிறருக்கு சுமையாக வாழாமல், யாரையும் எங்களுக்கு சுமையாக கருதாமல், பிறர் சுமைகளை உமைப்போல இன்முகத்தோடு சுமந்து வாழும் பரந்த மனத்தை எங்களுக்கு தந்தருளும். விழுந்தீர் சிலுவை பழுவோடு, மீண்டும் எழுந்தீர் துயர்களின் நினைவோடு. விழுந்தீர் சிலுவை பழுவோடு, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 3ஆம் நிலை. இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். சுமை என்று வந்தவருக்கு தோள் கொடுத்து தாங்கியவர், தாழ்நிலை நின்றவருக்கு கரம் கொடுத்து உயர்த்தியவர், சிலுவையின் பாரத்தாலும் பயணத்தின் களைப்பாலும் வலுவிழந்து முகம் குப்பர மண்ணில் வீழ்கிறார். மண்ணோடு மண்ணாய் வீழ்ந்தபோதும் மௌனமாய் மடிந்து போகாமல் மீண்டெழுந்து தொடர்கிறார் இயேசு மீளாத பயணத்தை.
இயேசு பேசுகிறார். ஏன் விழுந்து விட்டேன் என்று எண்ணுகின்றீர்களா? விழவில்லை, நான் விழுத்தாட்டப்பட்டிருக்கின்றேன். என் கால்கள் இடறுவதை நினைத்து கலங்கவில்லை நான். உங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் அன்றாடம் நீங்கள் வழுக்கி விழுவதை எண்ணி வருந்துகின்றேன். உங்களது தவறான முன் உதாரணங்களால் பிறரை வழுக்கி விழச் செய்வதை எண்ணி உள்ளம் கலங்குகின்றேன். வீழ்வது பலவீனம், பிறரை வீழ்த்துவது மதியீனம், வீழ்ச்சியில் எழுச்சி பெறுவதே தெய்வீகம். மன்றாட்டு. வீழ்ந்தபோதும் மீண்டெழுந்த இறைவா, உம்மைப்போல் நாங்களும் எங்கள் வீழ்ச்சிகளில் துவண்டு விடாமல் துணிந்தெழுந்து பயணிக்க உமதருள் தாரும் தேவனே. தாங்கிட ஒன்னா துயருற்றே உம்மை தாங்கிய அன்னை துயருற்றாள். தாங்கிட ஒன்னா துயருற்றே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 4ஆம் நிலை. இயேசு தன் தாய் மரியாளை சந்திக்கிறார். பிழையென்ன செய்தான் என் மகன்? தொழுநோயை கூட தொட்டு தூய்மையாக்கியவனை, யாரும் நினையாதவர்களையும் நாடிச் சென்று அரவணைத்தவனை, வழி தவறியவர்களையும் தேடிச் சேர்த்து நல்வழி நடத்தியவனை, வழியெங்கும் அடித்து துவைத்து தலையிலே முள்முடி சூட்டி தோள்களில் சிலுவை சுமத்தி ஊர்வலமாய் இழுத்து வருகிறார்களே என்ற உள்ள குமுறலோடு துயரத்தின் விளிம்பில் இயேசுவை சந்திக்கிறாள் அன்னை மரியாள். இயேசு நம்மோடு பேசுகிறார். உலகமே என்னை கைவிட்ட போதும் உடனிருந்து தேற்றினாள் என் அன்னை மரியாள். தவமிருந்து பிள்ளைகள் பெற்று பேணி பராமரிக்கும் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளின் பருவ வளர்ச்சியில் உடனிருந்து உதவி, வரம்புகளை சுட்டிக்காட்டி, ஒழுக்கத்தை ஊட்டி, ஞானத்தில் வளர உதவுங்கள். விமர்சனங்களால் அவர்களை விரக்தியடையச் செய்திடாமல், வெற்று அறிவுரைகளால் அவர்களை பொறுமை இழக்கச் செய்திடாமல், உங்கள் வாழ்வியல் உதாரணங்களால் வழிகாட்டுங்கள் என் அன்னையைப் போல. மன்றாட்டு. தாயான தெய்வமே, எங்கள் குடும்பங்களில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிதல் மேம்பட, உறவுகள் வலுப்பெற, உறவின் பாலமாயிருந்து உதவிடுவாய். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருந்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 5ஆம் நிலை. சீமோன் சிலுவை சுமக்க உதவுகிறார். கல்வாரி பயணத்தில் களைத்து போன இயேசுவுக்கு கரம் தந்து உதவிட யாருமே முன்வரவில்லை. அவரது வல்லமையால் பார்வையடைந்தவர்கள், அவரது புதுமைகளால் புத்துயிர் பெற்றவர்கள் அவர் அல்லல் பட்ட வேளையில் உதவிட வரவில்லை. ஒட்டி உறவாடிய அன்பு சீடர்களும் ஓடி ஒளிந்து கொண்ட அத்தருணத்தில் இயேசுவின் சிலுவை பாரத்தை பகிர்ந்து கொள்ள வருகின்றான் சிரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன். இயேசு பேசுகிறார். என் பயணம் பாதியில் முடிந்து விடுமோ என பயப்படுகிறீர்களா? என் சிலுவையை சுமக்க வழியில் வந்தவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள். அன்பர்களே,
பகிர்ந்து கொள்ளும்போது கனமான பாரம் கூட பாதியாகி விடுகிறது. மனதை அழுத்துகின்ற பாரமான நினைவுகளை, மறக்கவே முடியாது என்று நினைக்கின்ற துரோகங்களை, நினைத்து பார்க்கவும் இயலாத இழப்புக்களை பகிர்ந்து கொள்ளும் போது இதயம் இலகுவாகின்றது. பகிர்ந்து கொள்ளும் இதயங்களுக்கு செவிமடுக்கின்ற போதும் உதவுகின்ற போதும் நீங்களும் சீமோனைப் போல என் பாரம் பகிர்ந்தவர்களாகிறீர்கள். மன்றாட்டு. துன்ப வேளையில் எங்கள் ஆறுதலே இறைவா. பார இதயத்தோடு வருபவர்களுக்கு பரிவோடு செவிமடுத்து உதவிக்கரம் நீட்டும் உயர்ந்த உள்ளத்தை எங்களுக்கு தந்தருளும். நிலையாய் பதிந்ததுவும் வதனம், அன்பின் விலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்ததுவும் வதனம், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 6ஆம் நிலை. வெரோனிக்காள் இயேசுவின் முகம் துடைக்கிறார். கொளுத்தும் வெயிலிலும் குத்தும் முள்முடியும் இரக்கமின்றி தலையில் இறங்க, முகமெல்லாம் வழிந்த வியர்வையும் இரத்தமும் இமைகள் நனைத்து பார்வை மறைக்க, தட்டு தடுமாறி பயணம் தொடர்ந்த வேளையிலே கலங்கிய கண்களோடும் கனிந்த இதயத்தோடும் உருக்குலைந்த முகத்தை ஒற்றியெடுக்க வருகிறாள் வீரமங்கை வெரோனிக்காள். இயேசு நம்மோடு பேசுகிறார். ஊரே திரண்டு நின்று வேடிக்கை பார்த்திருக்க, ஒருத்தி மட்டும் தடை கடந்து முகம் துடைத்து என் சோர்வு போக்கினாள். ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன நினைக்கும் என்ற சிந்தனைகளாலேயே கூட்டுக்குள் புதைந்த நத்தையைப் போல வாழ்க்கையை, வாய்ப்புகளை புதைந்து போக, கடந்து போக விட்டுவிடாமல், நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவவும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உறங்கிக் கிடக்கும் வெரோனிக்காள் உயிர் பெறட்டும். மன்றாட்டு. எங்களுக்காக இன்னுயிர் இந்த இயேசுவே, தேவையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எங்களால் இயன்றதை செய்திடும் தாராள மனதையும் மனித நேயத்தையும் நிறைவாக தந்தருளும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீலத்தில் மறுமுறையும். ஓய் நீர் பழுவினை சுமந்ததனால் எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 7ஆம் நிலை. 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகின்றார். சேர வேண்டிய இடம் என்னும் வந்து சேரவில்லை. அதற்குள் 1000 அடிகள் உடலை கிழிக்கின்றன. உடைக்கப்பட்டாலும் அவர் உள்ளம் தளர்ந்து போகவில்லை. சிதைக்கப்பட்டாலும் அவர் கொண்ட லட்சியம் சிதைந்து போகவில்லை. அவர் பட்ட வேதனையையும் துயரத்தையும் பார்த்து பூமியே தன் புவியீர்ப்பு விசையால் இழுத்து அரவணைத்துக் கொள்ளுகின்றது. விதை மண்ணில் வீழ்வது போல் வீழ்ந்தாலும் விழுந்த விதை முளையிட்டு எழுவது போல் மீண்டும் எழுகின்றார். கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கின்றார். இயேசு பேசுகிறார். லட்சிய பாதையில் அடியெடுத்து வைக்கையில் கால் இடறி கீழே விழுந்தேன் 2ஆம் முறையாய். இங்கு வாழ்பவர்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை வாழாமலேயே மடிந்து போகின்றார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். பள்ளம் மேடுகள் நிறைந்ததுதானே பாதை.
பாதையில் வருகின்ற தடைகளை எல்லாம் பட்டியலிட்டு கணக்கெடுத்து கொண்டிருந்தால் பயணத்தை துவங்குவது எப்போது? பாதங்கள் நடக்க துணிந்துவிட்டால் பாதைகள் மறுப்பதில்லை. பாதைகளில் கூடி தடை வரினும் பாதங்களும் அயர்வதில்லை. மன்றாட்டு. துவளாது துணிவோடு பயணித்த இறைவா, எங்கள் பாதைகளில் கூடி தடை வந்த போதும் உம் துணை கொண்டு எதிர்கொள்ளும் துணிந்த உள்ளம் தாரும் தேவனே. விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 8ஆம் நிலை. எருசலேம் பெண்கள் இயேசுவுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள். எப்பாடுபட்டேனும் இவன் கதையை இன்றோடு முடித்துவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம். என்னதான் நடக்கிறது என்று வேடிக்கை பார்ப்போம் என்று பார்வையாளர்களாய் இன்னொரு கூட்டம். இவர்கள் மத்தியில் மாரடித்து புலம்பி ஒப்பாரி வைத்த வண்ணம் இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் எருசலேம் பெண்கள். இயேசு நம்மோடு பேசுகிறார். பெண்களே, இன்னும் எத்தனை காலம்தான் உங்கள் எதிர்ப்புகளையும் ஏக்கங்களையும் அதிருப்திகளையும் அழுகையாலும் கண்ணீராலும் மட்டுமே அறிக்கையிடப் போகிறீர்கள்? குடிவெறியால் குடும்பத்தை சீர்குலைக்கும் கணவனையும், பெண்களை பணம் காய்க்கும் மரங்களாக கருதும் சோம்பேறிகளையும், ஆணாதிக்க மனப்பான்மையால் அடிமைப்படுத்தும் தாழ்வு மனநிலை கொண்டவர்களையும், போகப் பொருளாக எண்ணி பயன்படுத்தும் காமுகர்களையும் எண்ணி எண்ணி அழுவதையும் கண்ணீர் சிந்துவதையும் அடியோடு நிறுத்துங்கள். அதை தவிர உங்களால் செய்யக்கூடியது என்ன என்பதை ஆக்கப்பூர்வமாக சிந்தியுங்கள். உங்கள் அழுகை மகிழ்ச்சியாக மாறட்டும். மன்றாட்டு. சமத்துவத்தின் நாயகனே இறைவா, இறைவனின் படைப்பில் ஆணும் பெண்ணும் சமம் என்ற ஆழமான உண்மையை நாங்கள் உணர்ந்து எந்நாளும் மதித்து வாழ உமதருள் தாரும். 3ஆம் முறையும் நீர் விழுந்தீர். கால் ஊன்றி நடந்திடும் நிலை தழந்தீர். 3ஆம் முறையும் நீர் விழுந்தீர். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் வீழ்கின்றார். எட்டிவிடும் தூரத்தில் கல்வாரியின் எல்லை. இருப்பினும் ஒத்துழைக்க மறுக்கின்றன கால்கள். கலிலேயா, ஜூதேயா, சமாரியா என்று எங்கும் அலைந்து திரிந்த இறைமகனின் தெய்வீக கால்கள், பிணியாளரையும் பாவிகளையும் தேடிச் சென்ற திருக்குமாரனின் திருக்கால்கள் இன்று சிலுவையின் பாரத்தாலும் பயணத்தின் கொடுமையாலும் நிலை தடுமாறுகின்றன. சதை கிளிய, இரத்தம் சிதற, நரம்புகள் சுண்டி இழுக்க, கால்கள் சோர்ந்து 3ஆம் முறையாக இயேசு மண்ணில் வீழ்கின்றார். இயேசு பேசுகின்றார். இனியவர்களே, தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. வீழ்தல் இல்லாமல் பயணம் இல்லை. மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் ஆசையில் தடுமாறி, பாவத்தில் விழுந்து, கோபத்தில் தடுமாறி, பகையில் விழுந்து, தட்டு தடுமாறி விழுந்து எழுந்துதான் பயணம் செய்கின்றோம். துணிவோடு, நம்பிக்கையோடு
விருப்பத்தோடு முயல்கின்ற போது எந்த தடுமாற்றத்தில் இருந்தும் வீழ்தலில் இருந்தும் உறுதியாக எழுந்து பயணிக்க முடியும் என்னைப் போல. மன்றாட்டு. அன்புள்ள இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றங்களின் போது விழுந்து கிடப்பதில் நாங்கள் சுகம் கண்டுவிடாமல் முயன்று துணிந்து எழுந்து நடந்திட உமது அருள் தாரும். உடைகள் களைந்திட உமை தந்தி, இரத்த மடைகள் திறந்திட மெய்நொந்தி. உடைகள் களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இதுவரை இயேசுவுக்கு செய்த அவமானங்கள் போதாதென்று குற்றுயிராய் அவர் கல்வாரியின் உச்சியை அடைந்தபோது அவர் தம் ஆடைகளையும் களைந்து அவமானத்தின் உச்சிக்கு அழைத்துச் செல்கிறார்கள். அவருடைய மேலுடையை 4 பாகங்களாக பிரித்து ஆளுக்கு ஒன்றாக பங்கு போட்டுக் கொள்கிறார்கள். அவரது அங்கி மேலிருந்து கீழாக தையலே இல்லாமல் நெய்யப்பட்டிருக்க அதை அப்படியே எடுத்துக்கொள்ள தங்களுக்குள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். இயேசு நம்மோடு பேசுகிறார். அன்பர்களே, என் ஆடைகளையா அவர்கள் அகற்றினார்கள்? இல்லை, என் அடிப்படை உரிமைகளையே அபகரித்து கொண்டார்கள். என்னையும் மனிதனாக பார்க்காமல் நிர்வாணமாக்கி அசிங்கப்படுத்துகிறார்கள். நண்பர்களே, எங்கெல்லாம் மனித மாண்புக்கு எதிரான நிகழ்வுகள் நடந்தேறுகின்றனவோ, எங்கெல்லாம் சாதி, மதம், பணம், பதவி என்ற பெயரால் மனிதம் கூறு போடப்பட்டு நசுக்கப்படுகின்றதோ, அங்கெல்லாம் நான் ஆடை இழந்து அவமானப்படுகிறேன். மன்றாட்டு. அன்பு ஆண்டவரே, உமக்கு நேர்ந்த அவமானம் கண்டு உருகும் நாங்கள் எங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் மனிதத்தை அவமானப்படுத்தாமல் மனித மாண்பையும் பிறர் நலத்தையும் பேணும் வரம் அருளும். பொங்கிய உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிடச் செய்தாய் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இதோ கழுமரத்தில் கருணை வள்ளல். குருடர்களையும் சோம்பிய கையரையும் பிடிவாதக்காரரையும் தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டு கரங்கள் பாரச் சிலுவையோடு ஒட்டி அறையப்படுகின்றன. காடு மேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய கால்கள் சிலுவை கட்டையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. உடம்பிலே எஞ்சியிருந்த கொஞ்ச இரத்தமும் ஆணி காயங்கள் வழியே வழிந்தோடுகின்றன. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகின்றார். இயேசு பேசுகின்றார். கடிதங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகளை விட அடுத்தவரின் இதயங்கள் மீது குத்தப்படும் முத்திரைகள்தான் அதிகம். வாழ்வீச்சினால் காயப்பட்டவர்களை விட மற்றவர்களுடைய வார்த்தை வீச்சுக்களால் வீழ்ந்து போனவர்களே அதிகம். முகத்தில் எறியப்படுகின்ற கற்களால் காயப்பட்டவர்களை விட முதுகுக்கு பின்னால் வீசப்படும் சொற்களால் நொடிந்து போனவர்களே அதிகம் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, என் உடலில் இறங்கிய அடிகளையும் ஆணிகளையும் பார்த்து
பரிதாபப்படுகின்ற நீங்கள் உங்கள் வார்த்தையாலும் செயல்களாலும் யாரையும் சிலுவையில் அறையாதீர்கள். மன்றாட்டு. அன்பான இறைவா, விமர்சனம் என்கின்ற பெயரில் அடுத்தவர்களை ஆணி கொண்டு அறையாமல் உண்மையான அன்பு செய்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை தந்தருளும். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் தீர்ப்பிடா என்று சொன்ன என் இயேசுவின் நிலைமையை பார், குருதியில் நனைந்திருக்கும் இயேசுவின் முகத்தினை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். பிலாத்துவின் முன்னே அநீதியின் தீர்ப்பிலே அமைதியில் நிற்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில்
பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார். என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் இன்னுயிரகன்றது உமை விட்டு பூமி இருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிரகன்றது உமை விட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார். நம் துன்பங்களை தன்மேல் சுமந்து கொண்டார். அவரே நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார். நம் செயல்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வு அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம். இயேசு நம்மோடு பேசுகிறார். உறவுக்காக உயிர் கொடுக்கிறேன். இறைவனோடு உனக்குள்ள உறவை புதுப்பிக்க நான் உலகிற்கு வந்தேன். அதே உறவுக்காய் இன்று என் உயிரையே கையளிக்கிறேன். உன்னோடு உறவை வலுப்படுத்த என் உயிரையே உரமாக இடுகிறேன். இது உனக்காக நான் தரும் என் இறுதிப் பரிசு. என் உயிர் என்னை விட்டு பிரிந்தது நீ உயர்வோடு உறவோடு வாழ வேண்டும் என்பதற்காக. நான் என் வாழ்வை முடித்து கொள்ளவில்லை. புது உறவுக்கென முதலாய் வைத்திருக்கிறேன். என் மரணம் முடிவு அல்ல, முகவுரையே. நான் சாதிக்க பிறந்தவன், எனவே என் சாவும் எனக்கு மகிழ்ச்சியே. நான் என் மரணத்தைக் கண்டு மனத்துயர அடையவில்லை. காரணம் என் மரணம் பலரின் வாழ்வுக்கு வழிவகுத்தது. உன் வாழ்க்கை மலர்ந்திட நான் என்னையே உதிர்த்து கொண்டேன். நான் அழவில்லை, ஆனந்த பெருமூச்சு விடுகிறேன். தந்தையின் விருப்பத்தை தட்டாமல் தரணியில் நிறைவேற்றியதால் ஏற்பட்ட ஆனந்த பெருமூச்சு. நண்பனுக்காய் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்னதை செயலில் காட்டியதால் ஏற்பட்ட பெருமூச்சு. அனைத்தையும் முடித்துவிட்டேன் என்ற ஆனந்தத்தில் ஏற்பட்ட பெருமூச்சு. ஆசையோடு ஓடி வந்த நான் அமைதியாய் அடங்குகிறேன். என் இறுதி மூச்சு உனக்காய் ஒருமுறை வெளிவருகிறது. தந்தையிடமிருந்து வந்த நான் என் தந்தையிடமே என்னை ஒப்படைக்கிறேன். நீண்டதொரு பயணத்தை நிம்மதியாய் முடித்துவிட்ட ஆனந்தத்தில் விழிமூடி என் வினை முடிக்கிறேன். சுயநலமற்ற எந்த நிகழ்வும் மனதிற்கு மகிழ்ச்சியே. நீ உன் சுயநலக் கோட்டை தாண்டி வெளியே வந்து பார். உனக்கு நான் பெற்ற மகிழ்ச்சி தெரியும்.
அடுத்தவருக்கு ஒளி கொடுக்க தன்னை உருக்கிக் கொள்ளும் மெழுகும், மனம் கொடுத்து மறைந்து போகும் மலரும், ஏற்றிவிட்டு ஏறாதிருக்கும் ஏனியும், உன்னை கரை சேர்த்து விட்டு கரை சேராதிருக்கும் தோணியும் பெரும் மகிழ்வை நீ பெற வேண்டுமெனில் உறவுக்காக உன் உயிர் கொடுத்திடு. மன்றாட்டு. எமக்காக உம் மகனையே கையளித்த இறைவா, உமது மகனின் இறப்பை நினைத்து அழுது புலம்பி அமைதியாகச் சென்று விடாமல் எங்களுடைய முரண்பட்ட வாழ்வை நினைத்து கண்ணீர் வடித்து வாழ்க்கை பாதையை சீரமைத்துக் கொள்ளும் உள்ளத் துணிவை எமக்கு தந்தருளும். துயருற்று துடித்தாள் உளம் நொந்து அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து, துயருற்று துடித்தாள் உளம் நொந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 13ஆம் நிலை. மரியின் மடியில் உயிரற்ற இயேசுவின் உடல். ஆசீர்வதிக்கப்பட்டவருக்கு அவல நிலை. இறைவனின் வார்த்தையை இதயத்தில் சுமந்தவள், உலகத்தின் உதயத்தை உதிரத்தில் சுமந்தவள், இன்று கண்ணீர் முத்துக்களை கண்களில் தாங்கியவராக நாறு நாராக கிழிக்கப்பட்டிருக்கும் இறைவனின் ஓவியத்தை, இறைமகன் இயேசுவின் உயிரற்ற உடலை மடியில் தாங்கி மீளா துயரத்தில் மௌனத்திருக்கின்றாள் அன்னை மரியாள். இயேசு பேசுகின்றார். உலகிற்கே உயிர் கொடுத்தவன் இன்று உயிரற்ற உடலாய் எனக்காக உதிரத்தை பாலாக்கியவளின் மடியில் கிடக்கின்றேன். நண்பர்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்று வாழ்வதா வாழ்க்கை? லட்சியம் இல்லாத மனிதன் நடந்து திரியும் பிணம். இலக்குகளோடு இலட்சியத்தோடு வாழ்கின்ற போதுதான் வாழ்க்கையின் பக்கங்களுக்கு நாம் அர்த்தம் சேர்க்கின்றோம். அப்போது மரணத்தாலும் அழிக்க முடியாதவர்களாவோம். மன்றாட்டு. நிறைவாழ்வின் ஊற்றே எம் இறைவா, கடமைக்காக பணி செய்தோம், பேருக்கு வாழ்க்கை நடத்தினோம் என்று வாழாமல் பொறுப்போடு மகிழ்வோடு நிறைவோடு வாழும் வரம் தருவாய். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீ அடங்கிய கல்லறை உமதன்று, ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர். மீட்பராம் இயேசுவின் பாதப்பதிவுகளின் 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஒரு சமாதான புறா இங்கு சமாதியில், ஒரு தெய்வீக ராகம் இன்று முகாரியில். விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருந்த வேறுபாடுகளை களைவதற்கு இந்த மண்ணுக்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே பொத்தி வைக்கிறார்கள். மண்ணை தோண்டியல்லவா தங்கத்தை எடுப்பார்கள், இங்கு மண்ணை தோண்டி மாசில்லாத தங்கத்தை புதைக்கிறார்கள். உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரை இருட்டறையில் கல்லறையில் புதைக்கிறார்கள். இயேசு நம்மோடு பேசுகிறார். பிரியமானவர்களே, பிரிகின்ற நேரம் இது. எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைத்தவர்கள் உணரவில்லை உண்மை உறங்குவதில்லை என்பதை. கருவறையில் பாலின பேதம் பார்ப்பது துவங்கி கல்லறைகளில் ஜாதி பேதம் பார்ப்பது வரை மனிதத்தின் முகமெங்கும் பிரிவினை கோடுகள். பேதங்களை பிரிவினைகளை கல்லறைகளில் புதைத்து மனிதத்திற்கு உயிர் கொடுங்கள், உண்மைகள் உயிர் பெறட்டும். மன்றாட்டு. சமத்துவ நாயகனே இறைவா, பிரிவினைகளை பேதங்களை கடந்து
சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை மதித்து வாழும் உயர்ந்த உள்ளத்தை எமக்கு தந்தருளும். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு சிலுவை பாதையிலும் மீட்பராம் இயேசுவின் பாடுகளை நினைவு கூறுகின்ற நாம், நம் வாழ்க்கை பாதையில் நாம் அனுதினமும் சுமக்கின்ற சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழும் வலிமையையும் மன உறுதியையும் நம்மில் வளர்த்து கொள்வோம். சிலுவைப்பாதை சிந்தனைகள் நம் சிந்தனைகளை தூய்மையாக்கி செயல்களை செம்மைப்படுத்தி வாழ்க்கையை நெறிப்படுத்தட்டும். இறைமகன் இயேசுவின் உயர்ந்த மதிப்பீடுகளோடு இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் அவரின் பாதையில் நமது பாதங்களை பதித்து வாழ்ந்திடுவோம். சாயங்களை அன்புடன் முக்தி செய்கின்றே. பாவத்தால் உம்மை கொன்றேனே, பாவத்தால் உம்மை கொன்றேனே. ஆயனே என்னை மன்னியும், ஆயனே என்னை மன்னியும். கரத்தின் தாயமே, அழகு நிறைந்த ரத்தினமே, இடது கரத்தின் தாயமே, கடவுளின் திரு அன்புருவே, அன்புடன் முக்தி செய்கின்றே. இடது பாத காயமே, தீடம் மிக தரும் தேனமுதே, அன்புடன் முக்தி செய்கின்றே.
சாயமே அருள் சொரிந்திடும் ஆலயமே அன்புடன் முத்தி செய்கின்றே ஆணி கொண்டவும் தாயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே ஆணி கொண்டவும் தாயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றே. இதுவரை இயேசுவின் பாதப்பதிவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கொடுத்த இன்பத்தமிழ் வானொலிக்கு எனது இதய நன்றிகள். என்னோடு இணைந்து நடந்த அன்பு சகோதரர் எட்வர்ட் அருள்நேசன் அவர்களுக்கும் எனது உளமார்ந்த நன்றி. இயேசுவின் பாதப்பதிவுகளில் என்னோடு நடந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சம்மனசு சகாயராஜ். நன்றி, வணக்கம். தெய்வமே என்னுயிரோ நிந்தானம் தெய்வமே ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. நான் வெறும் களிமண் தானே ஐயா, உம் கையால் என்னை வணைந்திடுமே. அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி அன்பு மகனாக்கும் இயேசுதேவா, அன்பு மகனாக்கும் இயேசுதேவா. தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை.
இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடு இயேசுநாதா. இனி நான் என்ன செய்வதென்று என்னோடு பேசிவிடு இயேசுநாதா. உம்மோடு இணைந்து உம்மில் நான் வாழ்ந்து வாழ வழி காட்டும் இயேசுதேவா. வாழ வழி காட்டும் இயேசுதேவா. ஒன்றுமில்லை எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம். நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. தெய்வமே நான் ஒன்றுமில்லை எனக்கென்று ஒன்றுமில்லை, தெய்வமே நான் ஒன்றுமில்லை எனக்கென்று ஒன்றுமில்லை.